உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். ரித்தன்யா என்ன முயற்சி பண்ணியும் அவளால கொஞ்சம் கூட தூங்கவே முடியல. மத்தியானத்துல இருந்து வேலை செஞ்சு ஓய்ந்து போயிருந்தா. அது மட்டும் இல்லாம சரியா சாப்பிட கூட இல்ல. மனமும் உடலும் சோர்ந்து இருந்த நிலையில அவளால தூங்கவே முடியல. பழைய நினைவுகள்லயே தன்னோட மனச செலுத்திக்கிட்டே இருந்தா ரித்தன்யா. விக்ரமனை அவங்களோட திருமணத்தன்னைக்கு கல்யாண மண்டபத்திலிருந்து பிரிஞ்சு போன ரித்தன்யா தன்னோட தோழிய தேடி மும்பைக்கு போயிருந்தா. விக்ரமனை அன்னைக்கு பிரியறது அவ்வளவு எளிதா இல்ல அவளுக்கு. அழுது அழுது ஓஞ்சு போயிருந்தா அன்னைக்கு. எத்தனை அழுதும் அவளால விக்ரமனை மறக்கவே முடியல. தான் உயிருக்கு உயிரா காதலிச்சவனை இப்படி அம்போன்னு மனமேடையில விட்டுட்டு அவனை அவமானப்படுத்தி விட்டு ஓடி வந்ததை நினைச்சு குற்ற உணர்வுல மனம் தளர்ந்து போயிருந்தா ரித்தன்யா. அவ வந்த அடுத்த நாள்ல பத்திரிகையிலையும் டிவிலையும் விக்ரமன் பாவனாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் வெளியில வர அதை பார்த்தவளுக்கு மேலும் அழுகை தாங்க முடியாம வந்தது. விக்ரமன் தனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விளம்பரத்தையே கொடுத்திருப்பான்னு ரித்தன்யாவுக்கு நல்லாவே தெரியும். விக்ரமன் தன்னை இந்த நேரம் வெறுத்திருப்பான் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு நெஞ்சமே வெடிச்சிடும் போல இருந்தது. விக்ரமனை அணுவணுவா காதலிச்சிருந்தா ரித்தன்யா. அவனுடைய தோற்றம் அவ மனசை விட்டு போனதே இல்லை. அவனுடைய கூர்மையான பார்வை, ஆஜான பாகுவான உடல், அவன் தன்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவன் கண்ணில் தெரிகிற அந்த காதல், அத்தனையும் மறக்கிறது ரித்தன்யாவுக்கு சுலபமா இருந்ததே இல்லை. தன்னோட வேலையில முழு கவனமா இருந்து விக்ரமனை ஓரளவுக்கு தன்னோட நினைவுகள்ல இருந்து அகற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தா ரித்தன்யா. ஆனா விதி அவளை விடவே இல்லை. மறுபடியும் பாவனாவோட வடிவுல விக்ரமனை அவள் கணவனாவே விதி முடிவு செஞ்சிருந்தது. இப்போ அவன் கட்டிய தாலிய கழுத்துல சுமந்துட்டு மனசுல விக்ரமனை பாரமா சுமந்துக்கிட்டு எத்தனை நாள் அவன் கொடுக்கிற சித்திரவதைகளெல்லாம் அனுபவிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவளுக்கு தூக்கமே வரல. விடிய விடிய அழுதுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா கண்ணயர்ந்தா ரித்தன்யா. விடியற் காலையிலேயே அவளுடைய செல்போன் அலாரம் அடிக்க அடிச்சு பிடிச்சிட்டு எழுந்தவளால கண்களை திறக்கவே முடியல. கண்ணெல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. அதை விட மனசு ரொம்ப எரிஞ்சுது. பக்கத்துல பார்த்தா குழந்தை மேதா அழகா தூங்கிட்டு இருந்தா. குழந்தையோட கூந்தலை ஒதுக்கி விட்டுட்டு ரித்தன்யா அவளுக்கு அழகான ஒரு முத்தத்தை பரிசா கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் குழந்தையோட முகத்தையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. மனசு கொஞ்சம் அமைதி அடைஞ்சது மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன நினைச்சாலோ உதட்டுல ஒரு சின்ன புன்னகையோட வேலை வீட்டுல ஏகப்பட்டது இருக்கே அப்படின்னு நினைச்சபடி மடமடன்னு எழுந்து குளிச்சுட்டு குழந்தை எழறதுக்கு முன்னாடி அவகிட்ட வந்து நின்னா. குழந்தை சரியா எழவும் ரித்தன்யா குழந்தை கிட்ட வந்து நிக்கவும் சரியா இருந்தது. குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டா ரித்தன்யா. அது அம்மா அம்மான்னு அழறதை கேட்டு சமாதானப்படுத்தினபடியே தன்னோட அறையிலிருந்து வெளியில வந்தவ கிச்சனுக்கு போனா. அங்க குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு பங்கஜத்துக்கிட்ட குழந்தைய கொடுத்தா. இனி விக்ரமனுக்கு இப்போ பணிவிட செய்யற நேரம் வந்துருச்சு. அதுக்கும் போகாட்டி அவன் தன்னை பேசியே கொன்னுடுவான் அப்படின்னு செல்லமா நினைச்ச ரித்தன்யா பங்கஜத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்கோங்கக்கா, அவர் ஆபீஸ் கிளம்புனதும் நான் வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடி ஏறி விக்ரமனோட அரைக்கதவை தட்டினா ரித்தன்யா. அப்பதான் கண்ணு விழிச்சிருந்த விக்ரமன் எஸ் கமிங் என்றான். உள்ள வந்தவ அவனுக்கு தன்னோட கையில இருக்கிற காஃபி கோப்பைய நீட்டினான். அதை வாங்கி குடிச்சவன் ரித்தன்யாவை மேலும் கீழும் நல்லா உற்று பார்த்தான். அப்பதான் அவ தலைக்கு குளிச்சு அன்னைக்கு மலர்ந்த மலரா வந்து நின்றிருந்தா. ஆனாலுமே இரவு முழுவதும் அழுது அழுது கண்ணெல்லாம் அவளுக்கு செவந்திருந்தது. அத விக்ரமன் கவனிக்காம இல்ல. ஆனாலும் அதை கண்டுக்காம அவளுடைய உடலை அங்குலம் அங்குலமா ரசிச்சபடி காப்பிய பருகினான் விக்ரமன். விக்ரமன் தன்னை உரிச்சிருந்த மாதிரி பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சு கூட குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே மரம் மாதிரி நின்னா ரித்தன்யா.
அதுக்குமே ரித்தன்யாவை மனசுல முழுசா திட்டினான். நாம எவ்வளவு பாக்குறோம், அப்படி தெரிஞ்சு கூட நிமிர்ந்து என்ன பாக்குறாளா பாரு, சரியான திமிர் பிடிச்சவ அப்படின்னு மனசுல நினைச்சவன் காலி கோப்பைய அவகிட்ட நீட்டினான். அதை வாங்கி வச்சுட்டு விக்ரமனுக்கு நேத்து செஞ்சது மாதிரியே இன்னைக்கும் அவனுடைய துணியெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சா. அவன் குளிச்சுட்டு வந்து உடைகளை அணிஞ்சிட்டு காலை உணவை சாப்பிடுற வரைக்கும் அவன் பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தா ரித்தன்யா. அவன் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றதும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி தன்னோட வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சா. விக்ரமன் போகும்போது ஒரு வினாடி நின்று ரித்தன்யாவை உற்று பார்த்தான். பின்ன என்ன நினைச்சானோ, இத பாருடி, நான் நேத்து சொன்னேங்கிறதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யாத அப்படின்னு சொன்னவனை நம்பவே முடியாம பார்த்தா ரித்தன்யா. இவனுக்கு நம்ம மேல பரிதாபம் கூட வருதோ அப்படின்னு அவ பார்க்க, விக்ரமனோ எங்கேயோ பார்த்தபடி, நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா அதுக்கப்புறம் என் குழந்தைய யார் பார்த்துப்பா? நீ பாட்டுக்கு கண்ட வேலை செஞ்சு காய்ச்சல் அது இதுன்னு படுத்திக்கிட்டேனா குழந்தைய பாக்குறதுக்கு இங்க யாரும் இல்ல. அதனால கண்ட வேலையெல்லாம் செஞ்சு உன்னோட உடம்புக்கு எதையும் இழுத்து வச்சுக்காத. என்னோட குழந்தைய நீ நல்லபடியா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். மற்ற வேலையெல்லாம் கவனிக்க இங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு படபடன்னு புரிஞ்சுட்டு தன்னோட அலுவலகத்திற்கு மடமடன்னு கிளம்பி போனான் விக்ரமன். விக்ரமன் சொல்லிட்டு போனத மனசுல நினைச்சபடி தன்னோட வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா ரித்தன்யா. விக்ரமன் வேண்டான்னு சொல்லியும் அவ எதையும் கேட்கறதா இல்ல. அவளால முடிஞ்ச எல்லா வேலைகளையுமே செஞ்சுட்டு குழந்தையையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. தன்னோட அலுவலகத்திற்கு வந்து வேலையை கவனிச்சிட்டு இருந்த விக்ரமனுக்கு திடீர்னு ரிசப்ஷன்ல இருந்து ஒரு அழைப்பு வந்திருந்தது. ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணு விக்ரமனை கூப்பிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவனை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னான். அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் எதுக்கு தன்னை பார்க்க வரணும் அப்படின்னு யோசிச்சபடியே சரி வர சொல்லு அப்படின்னு போனை கட் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து திகச்சு விழிச்சான் விக்ரமன். இவரு அன்னைக்கு பாவனா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவளுடைய கேஸ் விஷயமா வந்த இன்ஸ்பெக்டர் தானே அப்படின்னு மனசுல நினைச்ச விக்ரமன், வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு வரவேற்று உட்கார வச்சவன் அவனுக்கு எதிரில் உட்கார்ந்தாரு இன்ஸ்பெக்டர். சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே, இங்க பேசலாம் இல்லையா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தாரு இன்ஸ்பெக்டர். நீங்க தாராளமா பேசலாம் இன்ஸ்பெக்டர், இங்க என்னோட அனுமதி இல்லாம யாரும் வரமாட்டாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் விக்ரமன். சார், உங்களுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா அப்படின்னு மொட்டையா கேட்டாரு இன்ஸ்பெக்டர். விரோதிகளா? அப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்லை சார். ஏன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவன் கிட்ட கொஞ்சம் தயங்கின இன்ஸ்பெக்டர், அது இல்லை சார், உங்க காரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, நாங்க அதை செக் பண்ணும்போது அதுல முன்னாடி பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுல யாரோ மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல இருக்கு. அதுல மயக்க மருந்தோட அடையாளம் தெரிஞ்சது. அதை பத்தி தான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். விக்ரமனுக்கு குழப்பமாவும் இருந்தது, வியப்பாவும் இருந்தது. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர், மயக்க மருந்தா? அது எப்படி முடியும்? அந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை பெர்ஃப்யூம் ரொம்ப நாள் ஆனதுனால அந்த மாதிரி ஸ்மெல் வருதோ என்னவோ அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டான் விக்ரமன். இல்ல சார், நாங்க நல்லா பரிசோதிச்சுட்டு தான் இத பத்தி உங்ககிட்ட விசாரிக்கவே வந்திருக்கேன். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, உங்களுக்கு விரோதியா இருக்கவங்க யாராவது அந்த பாட்டில்ல மயக்க மருந்து ஏதாவது கலந்து விட்டுருப்பாங்களோன்னு. அது தெரியாம உங்க மனைவி கார் எடுத்துட்டு போய் அந்த பெர்ஃப்யூம் தீர்ந்ததுக்கு அப்புறமா மயக்க மருந்து ஸ்மெல் வெளியில வந்ததும் அவங்க ஓட்ட முடியாம காரை விபத்துக்கு உள்ளாக்கி இருப்பாங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். அதை கேட்டு விக்ரமன் ரொம்ப குழம்பி போனான். தன்னோட கார்ல பெர்ஃப்யூமுக்கு பதிலா மயக்க மருந்தா அப்படின்னு நெற்றிய சுருக்கி ரொம்ப நேரம் யோசிச்சான். ஆனா அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சவன், எனக்கு ஒன்றும் தெரியலையே இன்ஸ்பெக்டர், நான் பெர்ஃப்யூம் பாட்டில் தான் முன்னாடி வச்சேன், அது எப்படி மயக்க மருந்தாகும், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா குழப்பத்தோட. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டரும், சரிங்க சார், நீங்க உங்க வேலையை கவனிங்க, எங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால வந்து கேட்டேன், இதை பத்தி மேல விசாரிச்சுட்டு ஒரு தெளிவான விளக்கத்தோட உங்களை வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன்
அப்படின்னு எழுந்து போன இன்ஸ்பெக்டர் மறுபடியும் நின்று விக்ரமனை திரும்பி பார்த்தாரு. சார், நான் கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் உங்க மனைவி பாவனாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு திடீர்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். விக்ரமன் அந்த கேட்ட கேள்வியில திடுக்கிட்டு போனான். என்ன இன்ஸ்பெக்டர், என்னோட மனைவிய நானே கொண்டு இருப்பேன்னு என் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் புன்னகையோட கேட்டான் விக்ரமன். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பயத்தோட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஏதோ சந்தேகம் இருந்தது, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு பயத்தோட உளறினாரு. ஏன்னா விக்ரமன் அந்த பகுதியில ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் நினைச்சா இந்த இன்ஸ்பெக்டரை தண்ணி இல்லாத காட்டுக்கு கூட மாத்திடுவான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் பயத்தோடையே விக்ரமனை பார்த்தாரு. விக்ரமனோ இன்ஸ்பெக்டரை பார்த்து அழகா புன்னகைத்தான். பயப்படாதீங்க இன்ஸ்பெக்டர், நீங்க கேட்ட கேள்வியில உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. உங்களோட கடமைய நீங்க சரியா செய்றீங்க. இதுல உங்க மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கும் என்னோட மனைவி பாவனாவுக்கும் எந்த தகராறும் இருந்ததே இல்லை. சொல்லப்போனா எனக்கு பாவனானா ரொம்ப பிடிக்கும். அவளும் நானும் நல்ல தம்பதிகளா, ஒரு குழந்தைக்கு நல்ல பெற்றோர்களா தான் வாழ்ந்துட்டு வந்தோம். நீங்க சொன்னபடி அந்த பெர்ஃப்யூம்ல மயக்க மருந்து கலந்துருக்குன்னா, ஒருவேளை அதுக்கு முன்னாடி நான் சர்வீஸ் சென்டர்ல என்னோட காரை விட்டுருந்தேன், அங்க ஏதாவது மாத்திருப்பாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அதை கேட்ட இன்ஸ்பெக்டரோட முகம் பளிச்சிட, அந்த சர்வீஸ் சென்டரோட விலாசத்தை எனக்கு அனுப்பி விடுறீங்களா சார் அப்படின்னு கேட்டாரு. இதோ இப்பவே அனுப்பிடுறேனே அப்படின்னு சொல்லி தன்னோட போனை எடுத்து அந்த கார் சர்வீஸ் சென்டரோட விலாசத்தை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வச்சான் விக்ரமன். அதை வாங்கிட்ட இன்ஸ்பெக்டர் விக்ரமனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பி போன உடனே கொஞ்ச நேரம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் விக்ரமன். தன்னோட காரை விபத்துக்கு உள்ளாக்க யாரால முடியும், யாருக்கு அந்த அவசியம் ஏற்படும் அப்படின்னு பலவாறு யோசிச்சான். ஆனா அவனுக்கு தான் விட தெரியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை உலுக்கிட்டவன் தன்னோட அலுவலக வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். வாசனுடைய அலுவலகம். ஜெகன் ரொம்ப டென்ஷனா தன்னோட அப்பா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தான். வாசனுக்கு தன் மகன் ஜெகனை பார்க்க பார்க்க கோபமும் ஆத்திரமும் பத்திக்கிட்டு வந்தது. இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான், இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சவரு தன்னோட பையனை தீயா மறைச்சாரு. தன்னோட அப்பாவோட பார்வையோட தாக்கத்தை தாங்க முடியாத ஜெகன் தலை குனிஞ்சபடி உட்கார்ந்து தன்னோட கை விரல்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். முட்டாள் முட்டாள், என்ன காரியம் பண்ணிருக்கே நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருவு இருக்கா இல்லையா? எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை எப்பவாவது கேட்டிருக்கியா நீ? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மண்டையா உன்னோட அம்மா அடிச்சுக்கிறா. ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்காம கண்ட பொண்ணுங்களோடையும் சுத்திட்டு இருக்க. இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்க நான் என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இந்த லட்சணத்துல நீ விக்ரமனை கொல்றதுக்கு அவனோட கார்லயே மயக்க மருந்து கலத்து வச்சிருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இப்போ இதனால பாதிக்கப்பட்டது யாரு? விக்ரமனா? இல்லவே இல்ல, உன்னோட தங்கச்சி பாவனா. அத கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? அந்த கார்ல விக்ரமன் மட்டும்தான் போவானா? முட்டாள். கூட பாவனா குழந்தை மேதா போயிருந்தா மொத்தமுமே எல்லாரும் போய் சேர்ந்திருப்பாங்களே. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜெயில உட்கார்ந்து களிதான் திங்கணும் அப்படின்னு ஆத்திரமா கத்திட்டு இருந்தாரு வாசன். தன்னோட தந்தை பேசினதெல்லாம் அமைதியா கேட்டபடி மௌனமா உட்கார்ந்து இருந்தான் ஜெகன். அவனுக்கும் அந்த கார்ல தன்னோட தங்கை பாவனா போவான்னு தெரியாதே. அவருக்கு அவ்வளவு திட்டியும் கோபம் அடங்கவே இல்லை. நாற்காலிலிருந்து எழுந்து போய் குறுக்கும் நெடுக்குமா அறையில வெகு நேரம் நடந்த வாசன், இது மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் அவ உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா தெரியுமா உனக்கு? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு வார்த்தை கூட நீ கேட்காம இந்த மாதிரி கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருப்ப. அப்படி என்னடா உனக்கு விக்ரம் மேல அவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்டாரு வாசன். அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஜெகன் தன்னோட அப்பா கேட்ட கேள்வியில விழுக்குன்னு நிமிர்ந்தான். பின்னப்பா, நம்ம சொத்து எல்லாமே இப்போ விக்ரமனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த சொத்து நம்ம கைக்கு வர எவ்வளவு வருஷம் எவ்வளவு பாடுபட்டிருப்போம். இப்போ எல்லாமே விக்ரமனோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம எது செஞ்சாலும் விக்ரமனுடைய அனுமதி பெற வேண்டியிருக்கு. நம்மளா எந்த முடிவையும் எடுக்க முடியல.
இந்த பாவனா கழுதியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. விக்ரமன் கிட்ட சொத்துல கையெழுத்து வாங்குன்னு எத்தனை தடவை பத்திரத்தை கொடுத்திருப்போம். ஒரு நாளாவது அவ கையெழுத்து வாங்கியிருப்பாளா? எதுவுமே பண்ணல அந்த கழுதை. சரி, நம்மளே விக்ரமனை கொன்னுடலாம், அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் பாவனா கைக்கு தானே வரும், அப்புறமா பாவனா கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். இப்படி எல்லாமே சொதப்போம்னு நான் என்ன கனவா கண்டேன்? அந்த பாவனா எப்பவுமே விக்ரமனோட காரை எடுத்துட்டு போகவே மாட்டா. அன்னைக்கு என்னவோ அவளுக்கு என்ன தோணுச்சோ அவனோட காரை எடுத்துட்டு போயிருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் வலை விரிச்சது விக்ரமனுக்கு, பாவனா வந்து விழுவான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கோவத்துல ஆரம்பிச்சு வருத்தத்துல முடிச்சான் ஜெகன். அதை கேட்ட வாசனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம சொத்து விக்ரமன் கைக்கு போறதுக்கு முக்கியமா காரணமா இருந்தவனே நீதானடா. பொம்பளை, குடி, ரேசுன்னு எல்லாத்தையும் அழிச்சு விக்ரமன் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கற அளவுக்கு நீ தானே பண்ணி வச்ச. ஆனா அவன் என்னடானா அவன் பேர்ல சொத்து எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு உன்னோட சேஃப்டின்னு சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு கோவமா சொன்னாரு வாசன். பிறகு ஜெகனோட முகத்தை பார்த்தவர் ஒரு பெருமூச்சு விட்டபடி, விக்ரமனுக்கு போட்ட பிளான்ல இப்படி உன் தங்க விழுவான்னு நீயும் நினைச்சு பார்த்திருக்க மாட்ட அப்படின்னு சொன்னவர், என்னவோ நடந்தது நடந்துருச்சு, இனி இதுல இருந்து ஜெகனை எப்படி தப்பிக்க வைக்கிறதுன்னு தான் அவருக்கு யோசனையா இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ அங்க இங்க பரிசோதனை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி காரையும் பரிசோதிக்கணும்னு அவர் சொன்னது இப்போ நினைவுக்கு வந்துச்சு வாசனுக்கு. கண்டிப்பா இந்நேரம் போலீஸ் மோப்பம் பிடிச்சிருக்கும். அடுத்த ஆக்ஷனை போலீஸ்காரரு அந்த சர்வீஸ் சென்டர்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே உட்காண்டிருந்தாரு வாசன். தன்னோட தந்தைய மெதுவா பார்த்த ஜெகன், இப்போ என்னப்பா பண்றது? போலீஸ் அந்த சர்வீஸ் சென்டருக்கு போய் விசாரிச்சா கண்டிப்பா நான் அன்னைக்கு கார் எடுத்துட்டு போனதை சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொன்னான். தன் மகன் பேசினதை கேட்ட வாசனுக்கு எரிச்சல் வந்தது. பின்ன சொல்லாம இருப்பாங்களாடா? அவங்க சொல்லாம போனாலும் அங்க இருக்கிற கேமராவை செக் பண்ணாவே போதும். நீ அன்னைக்கு விக்ரமனோட காரை சர்வீஸ் சென்டர்ல இருந்து 1 மணி நேரம் வெளியில எடுத்துட்டு போனது தெரிஞ்சிடுமே. இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. போலீஸ்ல மாட்டினா போய் கம்பி எண்ணி கழித்துன்னு அப்படின்னு எரிஞ்சு விழுந்தாரு வாசன். தந்தையோட பேச்சை கேட்ட ஜெகனுக்கு பகீர்னாச்சு. அப்பா அப்படின்னு அழுது விடும் குரல்ல கெஞ்சினான். தன்னோட மகனை பார்த்த வாசனுக்கும் கொஞ்சம் மனம் இறங்க, சரி சரி இரு, நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவரு உடனே அந்த கார் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஓனரை லைன்ல பிடிச்சாரு. கொஞ்ச நேரம் என்ன பேசினாரோ ஒரு சின்ன பெருமூச்சோட போனை வச்சவரு ஜெகனை நிமிர்ந்து பார்த்தாரு. அதுல பிரச்சனை தீர்ந்துருச்சுங்கிற மாதிரி அவருடைய அப்பா அமைதியா இருக்கிற மாதிரி கண்கள்ல பார்வையில அவர் சொன்னது ஜெகனுக்கு நல்லா புரிஞ்சுது. என்னப்பா அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டவன் கிட்ட, அந்த ஓனர் கிட்ட எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசினேன். அந்த ஓனருக்கு நான் சொல்ற அமௌண்ட்டை அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை சொன்னாரு. அந்த தொகை கேட்ட ஜெகன் அரண்டே போயிட்டான். அப்பா இவ்வளோ பணமா? அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்ட ஜெகனை உறுத்து விழிச்சாரு. வேற வழி இல்ல ஜெகன், உன்னை பத்தின இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுருவா. அப்படின்னு யோசிச்சவரு, உங்க அம்மாவோட நகை என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நான் சொல்ற பேங்க் லாக்கர்ல போய் அதை எடுத்துட்டு அதை வித்துடு, அந்த ஓனருக்கு அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டுரு, அப்பதான் நீ இந்த கேஸ் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னவரு பேச்சு முடிந்தது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஃபைலை எடுத்து பார்வையை பதிச்சாரு வாசன். தன்னோட தந்தை சொன்னதை கேட்ட ஜெகன் வேற எதுவுமே பேசாம நகையை விற்க அந்த பேங்க் லாக்கர்ல நகை எடுக்க போனான் அவன். அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த கார் சர்வீஸ் சென்டருக்கு போய் விக்ரமனோட காரை பத்தி என்ன விசாரிச்சும் அவருக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. சர்வீஸ் சென்டர்ல இருக்கவங்க அந்த கார் என்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்துட்டு பேசாம விட்டுட்டாங்க. அங்க இருக்கிற கேமராவை இன்ஸ்பெக்டர் எவ்வளவு பரிசோதனை செஞ்சும் ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை. கார் நின்ன இடத்துலயே நின்ன மாதிரி இருந்தது. சர்வீஸ் செஞ்ச அந்த டீட்டெயில்ஸை ஒரு தடவை பரிசோதிச்சுட்டு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் எழுந்து வெளியில போனாரு. அவரால் அதுக்கப்புறம் அந்த கேஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவே முடியல. விக்ரமன் எப்பவும் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான். அங்கு தான் சொன்னது எதுவுமே கேட்காம ரித்தன்யா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அவ வேலை செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் அவ நல்லா தெரிஞ்சது அவளுடைய உருவத்துல.
அவ நின்ன விதம் அந்த மாதிரி. அதை பார்த்தவனுக்கு ஆத்திரம் தலைக்கேற அவளை வெகுவா முறைச்சான். தன்னோட கணவன் தன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறது கவனிச்சுமே ரித்தன்யா எதுவுமே பேசாம குழந்தைய எடுத்துக்கிட்டு அவளோட அறைக்கு போனா. அவ்வளவும் திமிர், நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா. சரியான திமிர் பிடிச்சவ, ராட்சசி அப்படின்னு மனசுல ரித்தன்யாவை திட்டினவன் வேற வழியே இல்லாம அவனோட அறைக்கு போய் தன்னோட உடைகளை மாத்திக்கிட்டு வெளியில வந்தான். அப்போ குழந்தைய சுத்தம் பண்ணிட்டு ஹால்ல விளையாட விட்டுருந்தா ரித்தன்யா. குழந்தைய பார்த்த விக்ரமனுக்கு மத்ததெல்லாம் மறந்து போக கொஞ்ச நேரம் குழந்தையோட உட்கார்ந்து ஆசையா விளையாடினான். குழந்தையோட அவன் உட்கார்ந்து விளையாடுறத ஒரு ஓரத்துல நின்னு ஆசையா காதலோட பாத்துக்கிட்டு இருந்தா ரித்தன்யா. இந்த குழந்தை தனக்கு பிறந்த குழந்தையா இருந்திருந்தா இந்நேரம் இந்த குழந்தையுடனும் விக்ரமன் கூடயும் உரிமையோட இருந்திருக்கலாம். இப்படி ஒரு ஓரத்துல நின்னு இவங்களை ஏக்கத்தோட பார்த்திருக்கிற தேவையே இருக்காது அப்படின்னு வேதனையோட நினைச்சா. இத எல்லாத்தையும் ரோகிணியும் சதாசிவமும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்பெல்லாம் ரித்தன்யா மேல அவர்களுக்கு எந்த கோவமே இல்லை. ஏன்னா குழந்தைய கடந்த 2 நாட்களுக்கு மேல அவ பார்த்துக்கிட்ட விதம் அவங்களுடைய மனசை ரொம்பவுமே இலக்கி இருந்தது. அவளுக்குன்னு எந்த அலங்காரமும் சாப்பாடும் அவ சாப்பிட்றதும் இல்லை, செஞ்சுக்கிறதும் இல்லை. குழந்தையோட ஓடி ஆடினவ குழந்தைக்கு வேணுங்கிற அளவுக்கு உணவை பார்த்து பார்த்து கொடுப்பா. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்வா. குழந்தை தூங்கும் போதே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவா பம்பர மாதிரி. இத்தனை பாங்கான பொண்ண எந்த பெற்றோர்களுக்கு தான் பிடிக்காம போகும்? ரித்தன்யா மேல அவங்களுக்கு பரிதாபமும் அன்பும் பிறக்க ஆரம்பிச்சிருந்தது. அதெல்லாம் ரித்தன்யா உணராம இல்ல. ஆனாலும் அவங்க கிட்ட அதிகமா பேச்சுவார்த்தையெல்லாம் அவ வச்சுக்கிறதே இல்லை. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு மட்டும்தான் இருப்பா. கொஞ்ச நேரம் குழந்தையோட விளையாடின விக்ரமன் தன்னோட அலுவலக வேலையில் கவனம் செலுத்த நேரம் வந்துருச்சுன்னு உணர்ந்து குழந்தைய ரித்தன்யா கிட்ட கொடுத்துட்டு அவனோட அலுவலக அறைக்கு போனான். அவன் இரவு உணவின் போது ரித்தன்யா எடுத்து வச்ச உணவை எதுவுமே பேசாம சாப்பிட்டான். பிறகு என்ன நினைச்சானோ, குழந்தைய ரித்தன்யா கிட்ட இருந்து வாங்கினவன் இன்னைக்கு மேதா என்கிட்டயே தூங்கட்டும், நீ உன்னோட அறையில போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போனான் விக்ரமன். இரவு குழந்தைய வாங்கிட்டு போய் தன்னோட அறையில போய் படுத்தவனுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. குழந்தைய அணைச்சபடி ரொம்ப நேரம் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தான் விக்ரமன். குழந்தை மேதாவோ தன்னோட தந்தைய ஆசையா கட்டிக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தது. அத கொஞ்ச நேரம் அமைதியோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் விக்ரமன். கொஞ்ச நேரத்துல பக்கத்து அறையில கதவு திறக்கிற ஓசை கேட்டுச்சு. இந்த நேரத்துல ரித்தன்யா என்ன பண்றா? இன்னுமா அவ தூங்காம இருக்கா அப்படின்னு யோசிச்சபடியே மணிய பார்த்தான். மணி நடு இரவை தாண்டி இருந்தது. இந்த நேரத்துல ரூமை விட்டு வெளில வந்து அவ என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட குழந்தைய தாங்கிட்ட இருந்து விலக்கி படுக்க வச்சுட்டு தன்னோட அரைக்கதவை திறந்துகிட்டு வெளியில எட்டி பார்த்தான் விக்ரமன். அங்க ரித்தன்யா பக்கத்துல பால்கனில நின்னுட்டு யார்கிட்டயோ அலைபேசியில பேசிட்டு இருந்தா. நடு இரவுக்கு மேல யார்கிட்ட அவ பேசுறா அப்படின்னு விக்ரமனுக்கு எதுவும் புரியல. அவ பேசுறத கூர்மையோட கேட்டான் விக்ரமன். அவ ரொம்ப மெதுவான குரல்ல, சரி சரி, நாம இத பத்தி நேர்ல பேசிக்கலாம். எதுவா இருந்தாலும் இப்படி நடுராத்திரில போன் பண்ணி பேசுறதெல்லாம் நல்லா இல்லைங்க. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில நான் உங்ககிட்ட பேசுறேன், சரியா? நம்ம எங்கேயாவது சந்திச்சு கூட பேசலாம். இதுக்கு சரியான முடிவெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அலைபேசிய அணைச்சா ரித்தன்யா. விக்ரமனுக்கு ரித்தன்யா பேசுறத கேட்டு குழப்பமா இருந்தது. யார்கிட்ட இவ இப்படி குசு குசுன்னு பேசுறா? அதுவும் சீக்கிரமா சந்திச்சு முடிவெடுக்க போறாளே. அப்படி யார் கூட சேர்ந்து முடிவெடுக்க போறா? என்ன முடிவெடுக்க போறா அப்படின்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. அவ அலைபேசியை அணைச்சிட்டு திரும்புறதுக்கு முன்னாடியே அவனோட அரைக்கதவை சாத்திக்கிட்டு உள்ள போனான் விக்ரமன். உள்ள போனவனுக்கு தூக்கம் அதுக்கப்புறம் சுத்தமாவே வரல. அவனுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. ஒருவேளை பழைய காதலன் தான் இப்போ அலைபேசியில பேசியிருப்பானோ? இவங்க 2 பேரும் இன்னமும் தொடர்புல தான் இருக்காங்களோ? மீண்டும் தன்னை இவ ஏமாத்திட்டு ஓடி போக முடிவு பண்ணிருப்பாளோ? அப்படி மட்டும் ஏதாவது இருந்தா அதுக்கப்புறம் ரித்தன்யாவை அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு மனசுல ஆத்திரமா நினைச்சான் விக்ரமன். அதுக்கப்புறம் விக்ரமனால நிம்மதியா தூங்கவே முடியல. அறையில குறுக்கும் நெடுக்குமா
கூண்டுல அடைப்பட்ட புலியா ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தான். அவனால இனி ரித்தன்யாவை தன்னை ஏமாத்தினா அதை தாங்கவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுது. இனி எந்த காரணத்து கொண்டும் அவ தன்னை விட்டு பிரியவே போகக்கூடாது, போகவும் விடமாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா மனசுல நினைச்சவன் அதுக்கப்புறம் அவனால அந்த அறையில இருப்பு கொள்ளவே இல்லை. கோமா வெளில வந்தவன் அவளோட அரைக்கதவை பலமா தட்டினான். உள்ள இருந்த ரித்தன்யாவுக்கு கதவை தட்டுறது யாருன்னு பார்க்காமலேயே நல்லா புரிஞ்சுது. இந்த அளவுக்கு பலமா தட்டுறவன் கண்டிப்பா அந்த விக்ரமனாதான் இருப்பான். இவனுக்கு இந்த நேரத்துல என்கிட்ட என்ன வேலை, குழந்தையே அவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சபடி கதவை மெல்லமா திறந்து தலைய மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தா. வெளியே அவன் நின்றுட்டு இருந்ததை பார்த்த அவளுக்கு விக்ரமன் தான் கதவை தட்டுறான்னு தெரிஞ்சு அவளுக்கு கோபம் வந்துச்சு. இந்த நேரத்துல தங்கிட்ட வம்பு இழுக்க வந்திருக்கான் அப்படின்னு உணர்ந்த ரித்தன்யா, என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம், இப்ப போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி கதவை அடைக்க போனான். அதை உணர்ந்த விக்ரமன் உடனே கதவை பிடிச்சு அவ மூடாதவாறு உள்ள தள்ளினான். ஏதோ விபரீதம் அப்படின்னு உணர்ந்த ரித்தன்யா, விக்ரமன் இப்ப உள்ள வந்தா தன்னை ஏதாவது கண்டிப்பா செய்வான்னு உணர்ந்துட்டவ முடிஞ்ச அளவு கதவை வேகமா சாத்த முயற்சி பண்ணான். தன் பலம் கொண்ட மட்டும் கதவை அழுத்தி சாத்தினான். அதை உணர்ந்த விக்ரமன் அவளை கதவை சாத்த விடாம ஒரே தள்ளல அவளை உள்ள தள்ளி அவனும் உள்ள வந்து கதவை இழுத்து தாழ் போட்டான். அதை கண்டவ மிரண்டு போய் விக்ரமனை பார்த்து விழிச்சு பார்த்தா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொன்னனே, இப்ப என்ன அவசரம் அப்படின்னு குரல்ல பதட்டத்தோட கேட்டா. அவளுக்கு இந்த நேரத்துல விக்ரமன் தன்னோட அறைக்கு வந்தது ரொம்ப தப்பா பட்டுச்சு. ஆனா விக்ரமனுக்கோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ யார்கிட்ட அலைபேசியில பேசினான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ன்ற உந்துதல் இருந்ததுனால அவ பதட்டத்தோட பேசுறத அவன் கவனிக்கவே இல்லை. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் உன்கிட்ட பேச வரேன்னு தெரிஞ்சும் கதவை இழுத்து சாத்துவ அப்படின்னு எகிரினான். இப்போ யாரடி உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தது அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டான். அந்த கேள்வியில விதிர்விதித்து போய் மிரண்டு போய் விழிச்சுக்கிட்டே நின்னா ரித்தன்யா. ஐயோ, இவன் நம்ம போன் பேசுனதை கேட்டு இருந்தான் போல இருக்கே, இப்போ அதை என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு பேந்த விழிச்சுட்டு கையை பெஸ்டபடி நின்னான். அவன் நின்ன கோலத்துல பார்த்த அவன் எரிச்சல் அடைஞ்சான். ஏய் அமுக்குனி, உன்னை தாண்டி கேக்குறேன், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தல்ல, நேர்ல மீட் பண்ணி முடிவு பண்ணலான்னு யார்கிட்ட பேசிட்டு இருந்த, என்ன பேசின, எனக்கு இப்பவே தெரியணும், சொல்லுடி அப்படின்னு சொன்னான். நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன, இது என்னோட பர்சனல், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல நீங்க என்னோட ரூமை விட்டு வெளில போங்க, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்னு கோவத்தோட அவளும் திருப்பி கத்தினான். அந்த கோவத்தை கண்ட விக்ரமனுக்கு ரித்தன்யா ஏதோ தப்பு செய்யறதா பட்டுச்சு. அவ தன்கிட்ட ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறான்னு அவனுக்கு பட்டுச்சு. அவளுக்கு அந்த போன்ல யார் பேசினாங்க, அவன் கூட ஏதோ தவறான தொடர்பு இருக்கோ அப்படின்னு நினைச்ச விக்ரமன், என்னது உன்னோட பர்சனலா, ஏய் இப்போ நீ என் பொண்டாட்டிடி, என்னை விட உனக்கு என்னடி தனியா ஒரு பர்சனல் அப்படின்னு அவளை நெருங்கி வந்து அவளுடைய கழுத்தை செவுத்தோட சாய்ச்சி இறுக்கமா பிடிச்சான். இத பாருடி திருட்டு அமுக்குனி, எனக்கு தெரியாம ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணணும்னு நினைச்ச, அப்புறம் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு உன்னை இங்கேயே கொண்டுட்டு புதைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே நம்ம கல்யாணத்தன்னைக்கு என்னை விட்டுட்டு நீ காதலிச்சவன் கூட ஓடி போனவ தானடி, இப்போ மறுபடியும் உன் காதலன் வந்துட்டானா, அதனாலதான் என்னை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறியா, மறுபடியும் என்னை விட்டு ஓடி போகணும்னு நீ நினைச்சு திட்டம் போட்ட, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கழுத்தை பலம் கொண்ட மட்டும் நெரிச்சான். அதுல வலி தாங்க முடியாத ரித்தன்யா தொண்டையை பிடிச்சபடி இருமலோட விடுங்க விக்ரம் அப்படின்னு அவனுடைய கைகளை விலக்க பார்த்தா. ஆனா விக்ரமன் விடாம அவளுடைய தொண்டை பகுதியில கை பிடிச்சு அழுத்தி பிடிச்சான். எனக்கு வலிக்குது விக்ரமன், தயவு செஞ்சு கையெடுங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு கெஞ்சினான். அதுல கொஞ்சம் இலகுனவன் தன்னோட கைகளை விளக்கினான். பிறகு அவளுடைய 2 கைகளையும் மேல தூக்கி அழுத்தமா தன்னோட ஒரு கையால அவளை சுவர் ஓரமா நிறுத்தி அவளுடைய 2 கைகளையும் தன்னோட கைகளால அழுத்திக்கிட்டவன் மற்றொரு கைகளால அவளுடைய கழுத்துல இருந்த தன்னோட கைகளை இறுக்கி
வயிற்று பகுதிக்கு தன்னோட கைகளை கொண்டு வந்தான். அதுல வெள்ளை வெளையர்னு இருந்த அவளுடைய இடைப்பகுதியை பார்த்தவனுக்கு மோகம் தலைக்கேற அதை அப்படியே தன்னோட கைகளால முடிஞ்ச மட்டும் அழுத்தி பிடிச்சான். அதுல வலி தாங்க முடியாத ரித்தன்யா, ப்ளீஸ் விடுங்க, நீங்க உங்க அறைக்கு போங்க, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்னு முனகினா. அவ பேசுறத காதலியே வாங்காத விக்ரமன் அவளுடைய இதழ்களை முரட்டுத்தனமா அழுத்தி முத்தமிட்டான். அதுல ரொம்ப துடிச்சு போனா ரித்தன்யா. அவனை விலக்கி விட முயற்சி பண்ணான். அவளை சுலபமா அடக்கின விக்ரமன் அவளுடைய இடைப்பகுதியில தன்னோட கைவிரல்களை அழுத்தமா பதிய விட்டு அவளை தன்னோட மோக வலையில விழ வச்சான் விக்ரமன். அவனை விலக்க முயற்சி பண்ணியும் முடியாம தவிச்சு போனா ரித்தன்யா. அவள் எவ்வளவு தடுத்தும் தன்னோட உதடுகள்ல இருந்து அவனுடைய உதடுகளை அவளால எடுக்கவே முடியல. கோவமா ரித்தன்யாவை பிடிச்ச விக்ரமனுக்கு அவளுடைய உடல் மென்மையில அவனுடைய கோபமெல்லாம் பறந்தோட அவளால மட்டுமே இழப்பு முடிஞ்ச அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சு போனான் விக்ரமன். ஆசை தீர அவளுடைய இதழ்களை சுவைத்து எடுத்தான். அதுல மயங்கி நின்னா ரித்தன்யா. அவளுடைய உதடுகள்ல இருந்து கழுத்து பகுதிக்கு தன்னோட உதடுகளை மெல்லமா கொண்டு வந்தான் விக்ரமன். அவள் துடிக்க துடிக்க அவள் இதழ்களை கழுத்துக்கும் மார்புக்கும் கொண்டு வந்து அவளை அனுபவிக்க ஆரம்பிச்சான். ஓரளவுக்கு மேல ரித்தன்யாவால விக்ரமனோட செயல்களை தடுக்க முடியல. அவளும் தன்னை இழந்துகிட்டே இருந்தா. உதடுகளை மார்புக்கு கொண்டு வந்தவன் கீழே இறங்கி அவளுடைய வயிற்று பகுதியில தன்னோட சூடான இதழ்களை அழுத்தமா பதிவிட்டான். அதுல தன்னையே இழந்து நின்றா ரித்தன்யா. அவனுடைய முரட்டுத்தனத்தை தாங்க முடியாம முனக ஆரம்பித்தா. அவனால அதுக்கு மேல தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியல. மென்மையான உணர்வுகள் அவன்கிட்ட தொலைஞ்சு போயிருந்தது. முரட்டுத்தனமா அவளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருந்தான் விக்ரமன். எத்தனையோ வருஷம் அவளுக்காக காத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு அவள் முழுவதும் அவன் கையில, அதுவும் அவனுடைய மனைவியா இருக்கும் பொழுது அவனால எந்த உணர்வையும் கட்டுப்படுத்த முடியல. மூச்சு வாங்க அவளை அவள் உடல் முழுவதும் முத்தமிட்டுக்கிட்டே வந்தான். அவளுக்கும் விக்ரமனை தடுக்க வழியில்லாம போச்சு. வெகு நேரம் ரித்தன்யாவை தன்னோட முத்தங்களால ஆட்கொண்டவன் திடீர்னு ஏதோ நினைவு வந்து அவளை விட்டு விலகினவன் அவளை விடாம இறுக்கமா அவளுடைய தலைமுடியை பிடிச்சு அவளுடைய முகத்தை தான் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விக்ரமன் அவளுடைய கண்களுக்கு நேரா தன்னோட கண்களை நிறுத்தி அவள் உதடுகள்ல தன்னோட உதடுகளை அழுந்த பதித்து ரொம்ப வலிக்க கடிச்சு வச்சான். அவன் கடிச்சதுல அவளுடைய கண்களெல்லாம் கலங்கி போச்சு. அவளுடைய கூந்தல்ல இருந்து அவன் கையை எடுக்கவே இல்லை. அவளால் வலி தாங்க முடியாம விடுங்க விக்ரம், ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னா. ஆனா அவன் அதை கண்டு கொள்ளாம அவளை இறுக்கமா பிடிச்சபடி, இதோ பாருடி, ஏற்கனவே ஒரு தடவை என்னை ஏமாத்திட்டு ஓடி போனேன். அப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டல, ஆனா இப்போ நான் தாலி கட்டியிருக்கேன். இப்போ நீ என்னோட மனைவி. இந்த அழகான உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த உலகத்துல வேற எவனும் உன்னை தொட நான் அனுமதிக்கவே மாட்டேன். எனக்கு சொந்தமானது எனக்கு மட்டும்தான். அதை மட்டும் எப்பவும் மனசுல நிறுத்திக்கோ. அதை மீறி நீ வேற எவன் கூடயாவது போன்ல பேசினாலும் இல்ல நேர்ல போய் பார்த்தாலும் இல்ல அவன் கூட போய் ஓடி போய் வாழலான்னு தப்பா நினைச்சு திட்டம் போட்டுட்டு இருந்தாலும் அந்த வினாடியை இப்பவே இதை அழிச்சிடு. என்ன மீறி ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் இந்த விக்ரமனை நீ மிருகமாத்தான் பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு பல்ல கடிச்சு உருமினவன் அவளுடைய கூந்தல் முடிய பிடிச்சு அவள் படுக்கையில தள்ளி விட்டுட்டு அவளோட அறையை விட்டு வேகமா வெளியில போனான் விக்ரமன்.